காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. டைம் பார்த்துங்க 10:02 காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போகிறேன்னா பாரிஸுக்கு தான் போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தம் ஒரு 4-5 விஷயத்தை பார்க்கலாம். 4-5 விஷயம்னா ஃபஸ்ட்டு யூடியூப் சம்பளம், ரெண்டாவது யூடியூப் சம்பளம். அது இதுவாக யூடியூப் சைட்லேருந்து இது பண்ணிட்டாங்க, சென்ட் பண்ணிட்டாங்களாம். இருங்க அதுக்கடுத்தது கரெக்டாக சொல்ல போனீங்கன்னா அந்த ஜொமேட்டோ ஒரு இஷ்யூ போகுது பார்த்தீங்களா. அந்த பார்ட்னரை ஒரு லேடி ரொம்ப இதுவாக பேசியிருப்பாங்க. அது எல்லாருக்கும் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த அவர் இருக்கிற பொறுமை அளவுக்கு நம்மளுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நஞ்சம் வார்த்தை இல்லை, ரொம்ப வார்த்தை விட்டாங்க. அந்தமாரி இருக்கிற நம்ம பார்ட்னர்ஸுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ எனக்குலாம் லைட்டாக சீன்னு சொன்னாலும் என்ன பண்ணுறேன், அந்த ஆர்டரை கொடுக்க மாட்டேன், எத்தனை வந்துனே இருப்பேன். ஐடியே போனாலும் பரவாயில்லன்ட்டு எத்தனை வந்துடுவாங்க. அதுமாரி தான் அம்மா ஓரளவுக்கு பேசலாங்க. இது ரொம்ப பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் வச்சு பேசுகிறாங்க. இது இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன தைரியத்தில் வீடியோ போட்டாங்க அப்படின்ட்டு தெரில. அவங்களுக்கு தான் கெட்ட பேர். அந்த வீடியோ திருப்பி அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருன்னா பார்த்தாங்களே இவங்கள தான் கழுவி ஊற்றுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பொம்பளை பேசிக்குது. நம்ம பார்ட்னர் என்ன பண்ணால் அந்த ஃபுட்டை வீட்டுக்கே எடுத்துன்னு போயிட்டுருக்கணும் கொடுக்காம. அவர் என்ன பயந்துருப்பாருன்னா, சரி அந்த ஃபுட்டு இது பண்ணால் எதுனா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் ஃபுட்டு கொடுக்காம போனால் இன்னும் என் மேலே தான் தப்புன்ற மாரி சொல்லுவாங்க போல். அதனால் அதை காரணம் காட்டி இவர் மேலே தப்புன்றவாங்கன்ற பயத்தில் அவர் ஃபுட்டை கொடுத்துட்டு போய்ட்டுருப்பார். ஆனால் நம்ம ஓரளவுக்கு மரியாதை கொடுக்காம தான், ஓரளவுக்குல மரியாதையே கொடுக்காம தான் பேசிச்சு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் இதுவாகுது. நான் அந்தமாரி இதுன்னா அந்தமாரி ஆப் ஓட்டுறதுக்கு அவங்க கொடுக்குற 20 ரூபா 30 ரூபா நம்ம மழையில் வெயிலில் ஓட்டுறதுக்கு இந்த ஆப் இல்லைன்னா வேறு ஆப்புக்கு போயிடணும். அப்படி தான் நான் ஆப்பை குறை சொல்ல. ஆப்பு எந்த ஆப்பில் ஓட்டினாலும் இந்தமாரி ஆளுங்க இருப்பாங்க தான், நம்ம மாற்றுறது தான் அது. எவனாவது இப்போ ஒரு ஆப்லேயே யாருன்னா இதுமாரி மாட்டிப்பீங்க. இப்போ போட்டதுலேயே குப்பையை போட்டு இது பண்ணுறது. ரேப்பிடோலையும் சில வேறு பிரச்சனைலாம் இருக்குது. வானவில் நண்பர்கள் ஏறுத்தும் சரி, காசு திடீர்னுட்டு எனக்கெல்லாம் 2 ரூபா பிடிக்கிறானுங்க. ஆர்டர் எடுத்து ஓட்டலனாலே கேன்சல் பண்ணால் 2 ரூபா பிடிக்கிறானுங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? அந்தமாரி பிரச்சனை எல்லா இதுலேயும் தான் இருக்குது. இந்த ஆப் இல்லைன்னா வேறு ஆப்பு அப்படி போயிடலாம். அதுக்குன்ட்டு ஓரளவுக்கு பொறுமை காக்கலாம். ரொம்பலாம் நம்ம அந்த இதுவே பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப பேசிச்சு அது பொம்பளை. பார்க்கும் போதே இது நான் ஏன் பேசுகிறேன்னா, குரூப்பில் ஒருத்தர் போட்டு இதை பற்றி பேசி போடுங்க ப்ரோ. நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம டெலிவரி நண்பர்கள் எல்லோரும். அந்த ஆளுக்கு சரியான பொறுமையாக இருக்குது. அந்த பொம்பளை அந்த பேச்சு பேசுது. ஒன்று சோரத்துக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரை வச்சுருக்கணும், அப்போ தான். அவரை போலீஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த அம்மா அப்படியே உடனே தியாகி மாரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஃபோனில். சார் இதுமாரி சார் டெலிவரி பாய் சார் இதுமாரி அராஜகம் பண்ணுறாங்க. இந்த அம்மா பண்ணுறது நான் வேறு யாரும் எம கிடையாது. இந்த அம்மாவே எமனாக இருக்கும் போல். வீடியோ எடுத்து போலீஸ்கிட்ட காட்டிக்கும், போலீஸ் கழுவி ஊற்றிருப்பான். இல்லைன்னு வச்சிங்களேன், குரூப்பாக அந்த ஜொமேட்டோ ஓட்டுறாங்களா அவங்களாம் குரூப்பாக போயிட்டு அவங்கள கேட்டிருக்கணும். இப்போ நம்ம ஒரு கேங்காக இருந்தேன்னா இப்போ அங்கே போய்ட்டு இது பண்ணலாம். நீ என்ன பேசுகிறேன்? இப்போ ஆட்டோக்காரங்க லாஸ்ட் டைம் கூட நான் டெல்லியிலையோ மும்பையிலையோ ஒரு இது பார்த்தேன் இஷ்யூ. ஆட்டோக்கார இதுமாரி தான் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பொம்பளை காலில் உய வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ ஜொமேட்டோ எல்லோரும் மொத்தமாக குரூப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா, ஒரு கேங்காக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு முன்னாடியே போயிருக்கணும். அந்த மாதிரி பேசின பேச்சுக்கு நல்ல வேலை அந்த பொம்பளை டெலீட் பண்ணல. அந்த வீடியோவை டெலீட் பண்ணிருந்துச்சின்னு வச்சுங்க, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அது எந்த இது தைரியத்தில் போட்டுச்சுன்னே தெரில. அது பக்கம் எது போட்டாலும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மக்களுக்கு தெரியும் எது கரெக்டு எது தப்புன்ட்டு. இது பேசுறதுலே தெரியுது. அவன் கரெக்டாக தந்துருப்பான் பையன். இது லைட்டாக எதுனா லேட்டாக இருக்கும், கடை இதுகளை லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
அதுக்கு இந்த அளவுக்கு பேசுது. அவனும் கரெக்டான ரீசன் தான். இவங்க பின்னாடி போட்டு முன்னாடி எடுத்துன்னு வந்து கொடுக்க சொன்னால் எப்படி கொடுக்க முடியும்? கரெக்டான அட்ரஸ் தானே. நானே அதெல்லாம் பேஸ் பண்ணிக்கிறேன். இது தப்பு இவங்க மேலே வச்சுக்கிட்டு நம்ம மேலே கத்தின்னு இருந்தால் அதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த பக்கம் கிக்கர் எந்த பக்கம் மறந்துட்டியா? நான் வேற வெயிட் வச்சு அடிக்க முடியும் மாட்டியா? நன்றியா. சரியா, நானும் பார்க்குறேன். எப்படியோ இன்னைக்கு போட்டு காதில் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். காதில் அடிப்பான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏன் ஆஃப் பண்ண, ஐடியா இது பண்ண, க்ளோஸ் பண்ணான்னு கேட்பானுங்க. சொல்லிக்க வேண்டிதான். பார்த்துட்டு நான் முடிச்சுட்டு சொல்கிறேண்ணா, பார்த்து வா. நண்பர்களே, 2 ஆர்டர் எடுத்துட்டேன். ஒன்று ஸ்ரீபெரும்புத்தூர் சைடு ஒரு 796, அது நண்பர் எடுத்து கொடுத்தாப்பில் 796. இன்னொன்று வந்து அம்பத்தூர் எடுத்தேன், அது ஒரு 300. 300ல் ரேட்டு கம்மி தான். நான் 300 பேசிட்டேன், வெயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. எப்படியோ வெயிட் பண்ணி, ஆனால் டைம் தான் கொஞ்சம் கோளாராயிடுச்சு. 1 மணி ஆகுது. 1 மணிக்கு என்னடா இது எடுத்துன்னு கிளம்புறியடா? 1 மணிக்கு கிளம்புனாலும் இந்த ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம கையில் ஒரு 1000 கிட்ட நிற்குங்க. 3 மணிக்கு கொடுத்தாலும் 1000, 1100 ஏர்ன் பண்ணிருப்பேன். அந்த ஒரு கணக்கு தான். எப்படி ஓட்டினாலும் அந்த டைம் தான். இப்போ உள்ளுக்குள்ளேயே ஓட்டின்னு உக்காந்துருந்தாலும் அதுதான். இப்படி ஆர்டர் எடுத்துன்னு வெயிட் பண்ணி போய் 2 ஹவர்லேயே நான் அந்த 1000 எடுத்துடுறேன்ல, அதனால தான் இப்படி நிற்கிறது கரெக்டானு எனக்கு படுது. பார்ப்போம், போகிற வரல நான் பேசின்னு போகிறேங்க. 2 ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஒன்று பின்னாடிக்குது, ஒன்று முன்னாடிக்கிறா போல். ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர் எடுத்தேன் பார்த்தீங்களா, 796. அந்த ஆர்டருக்கு ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்துருப்பாரு. என்ன பண்ணார், அங்கேயே எண்டு ட்ரிப்பு கொடுத்து ஆர்டரை கொடுத்துட்டாரு என்கிட்ட. கொடுத்துட்டு, தலை நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்னா, எடுத்துன்னு போங்கன்ட்டார். இப்போ அவன் அங்கே எண்டு ட்ரிப்பு கொடுத்தோன்னே அவனுக்கு இதுவாகிட்ருக்கோம்ல, என்ன ப்ரோ நான் கை தெரியாமல் கொடுத்துட்டேண்ணா அப்படின்னா. பரவாயில்ல, அவர் ஓகே தான் சொல்லிட்டாரு. இப்போ நான் கொடுக்கல, கார்த்திக் ப்ரோ கொடுத்தார்ல, அவர்கிட்டயே அவரே பண்ணுறேன்ட்டார். எனக்கு அவருக்கு இன்னொரு ஐடி இல்லாதனால அந்த ஐடி எடுத்துக்கிறேன்ட்டு சரி, என் ஐடி வேறு ஒரு அண்ணாவுக்கு பூந்தமல்லி ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டேன். சரி, இன்னொன்று வந்து ஃப்ரெண்டு தான், அவன் ஓடிபி கொடுக்க மாட்டான். அந்த ஒரு இது. இன்னொன்று பைக்கு, அது நார்மல், அது வேலைக்கு ஆகாது. ஸ்கூட்ரு தான் கரெக்டாக இருக்கும். இல்லை தலை, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க. நான் லொக்கேஷன் மட்டும் பிக்கப் மட்டும் எடுத்துன்னு வந்துடுங்க. அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க. கால் பண்ணினே இருக்கிறாங்க. நம்ம மேலே தான் தப்பு, ஆனால் கால் பண்ணினே இருக்கிறான். நான் பார்த்தேன், ஃபோன் பண்ணான், சொல்லிட்டேன் இதேமாரி கால் பண்ணுக்காதீங்க ப்ரோ, எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா ஆகுது, நீங்கள் கால் பண்ணாதீங்க, நானே எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணாமல் மட்டும் இருங்க அப்படின்னு. ஷார்ட்னுக்கிறேன், கேட்டால் ஷார்ட்னுக்கிறேன்ட்டேன். ஷார்ட்னுக்கிறேன், நான் வந்துடுறேன் அப்படின்னேன். ஓகே நீ வாங்க அப்படின்னாரு. நண்பர்களே, 2வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். இங்கே தான் போட்டுக்கிறாங்க. இங்கேயும் ஆர்டர் அடிக்கிற ஐடியா தான். சொல்லலாமா, ஃபோன் பண்ணலாமா? ஆமாம் சார், 200 இருங்க, 248. நான் 300 கேட்டிருந்தேன். மெட்டல் சார், அவர்தான் லைனில் இருக்கிறாரு. உங்கள் நேம்னா உங்கள் உங்கள் நேமு சந்தோஷ். அவர் ஒயிட் கலர் பிளாக் கலர் பேண்ட்டு போட்டுனுக்கிறாரு ஒருத்தர். அவர்கிட்ட கொடுத்துரு. நீங்கள் ஜிபே நீங்கள் பண்ணிடுறீங்களா? இல்லைங்க, 300. இப்போ டைரெக்டாக அங்கே தாங்க போனோம். நண்பர்களே, கரெக்டாக இப்போ இவிபி கிட்ட வரேன். 743 அடிக்கிறானுங்க. கிளிக்கு குத்த மிஸ் ஆயிடுச்சு. அது இந்த ஆர்டர் இருக்குது, இருந்தாலும் நம்ம பசங்க யாருனா இருந்தாங்கன்னா டப்புட்டு குரூப்பில் போட்டு யாருனா போகிறீங்களான்னு கேட்டிருப்பேன். எங்கன்னே தெரியல, நான் என்னன்னு மட்டும் வந்துச்சு ஃபஸ்ட்டு. சரி, ஆட்டோ கிளிக்கரை கொடுத்தா எடுக்கலை. அது ஆன்லேயே இருந்திருந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்ருக்கோம்.
இது ஆட்டோ கிளிக்கர் இது பண்ணனால எடுக்க முடியல. விடுங்க, இந்த ஆர்டருக்கே இன்னும் ஒரு 35 நிமிஷம் காட்டுது, 25 கிலோமீட்ரு. சொல்கிறது இது தான். ஆனால் இது வந்து இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், சும்மா நான் இப்போ எண்டு ட்ரிப்பு கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் ஐடி கொடுக்காததுனால எண்டு ட்ரிப்பு கொடுத்ததுனால இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரு பொருள் கொடுக்காதனால அவன் நம்ப மாட்டான். கஸ்டமர் கேரை கால் பண்ணி வந்துட்டு எனக்கு சொல்கிறான், இதுமாரி நான் பொருள் குத்தா தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் சைடில் இதுவாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய இது கஸ்டமர் கேரே கூட்டணும். நான் கஸ்டமர் கேரை அவ்வளோ நம்மளை இது பண்ணல, பொருள் கிடைக்காத வரைக்கும் அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் சொன்னாங்க. ஆர்டர் எத்தனை வராங்கன்னா எத்தனை வருவாங்க, இவ்வளோ நான் ஒரு கால் பண்ணால் பரவாயில்ல, மொத்தம் 5-6 பேர் ஒரு லைன்லேருந்து வரீங்க, என்னதை தான் பண்ணுறது, நான் எத்தனை வந்து கொடுக்குதா இல்லையா, உங்களுக்கு அப்படி நம்பிக்கலைன்னா நான் லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறேன் பார்த்துங்க, சும்மா நான் கால் பண்ணுக்காதீங்க, ஃபோனை வைங்க அப்படின்ட்டு வச்சு விட்டேன். வச்சு கத்தி விட்டு ஃபோனை வைக்க வச்சிட்டேன். கற்றுது இப்போ எத்தனை போயின்னுக்கிறேன். இப்போ அச்சுனேக்கிறானுங்க ஃபோனை. அதுக்கடுத்து நான் இத்தனை மணிக்கு தான் வருவேன், 3:15 தான் எத்தனை வந்து கொடுப்பேன் அப்படின்னேன். அதுக்கடுத்து ஓகே அமைதியாகிட்டானுங்க, சும்மா கால் பண்ணாதீங்க, 3:15 மேலே வரலன்னா நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னேன். ஓகே அப்படின்னு நிற்கிறானுங்க. இன்னும் 15 நிமிஷத்தில் குத்துருவோம். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி. 15 நிமிஷத்தில் குத்தல. மன்னூர்பேட்டை தான். அந்த 700 ஆர்டர் விட்டேன். இப்போ கொஞ்சம் தூரம் ஒரு 6-7 கிலோமீட்டர் போனோன்னே ஆட்டோ கிளிக்கர் ஆனில் இருக்கும். இந்த இடம்லாம் ஆர்டரு அச்சா எடுத்துன்னு போகிற மாதிரி தான். போன வாட்டியே இங்கே தான் ஒரு 433 ஆர்டர் விட்டேன். ஆர்டரை கொடுக்குறேன், டப்புன்ட்டு அடிக்குது. அதுக்கடுத்து ஆர்டரே அடிக்கலை. அதுக்கடுத்து திரும்பி இருங்காட்டுக்கோட்டையில் போய் ஆர்டர் எடுக்கிறேன். கரெக்டாக ஒரு குத்துருவேன், 7 நிமிஷத்தில் குத்துருவேன். இப்போ இங்கேருந்து ஆட்டோ கிளிக்கர் ஆன் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஆன் பண்ணியே வச்சுக்கலாமா? ஆன் பண்ணியே வைக்கிறேன். சொல்ல முடியாது, எதுனா ஆர்டர் அடிக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாரி இருக்குதா இப்போது பார்க்கறதுக்கு. எதுனா ஆர்டர் அடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. சின்ன ஆர்டராக போட்டால் கஷ்டம். கொஞ்சம் வீட்டு பக்கமாக அந்த இருங்காட்டுக்கோட்டை அது வரைக்கும் ஆர்டர் போகிறேன். ஏன்னா இங்கேருந்து 20 கிலோமீட்டர் காட்டுது அதுக்கு, இருங்காட்டுக்கோட்டைக்கு. அப்போனா அதுக்கிட்ட ஆர்டர் போட்டால் கூட ஓகேங்க, நிம்மதியாக எடுத்துன்னு போயிடுவேன். இது எப்படியோ திருவள்ளூர் கிட்ட தான், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் தான் இது ஏரியாவை. ஆர்டர் வரும், இது முன்னாடி வந்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த இடத்துக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக வயல்வெளி. 360 S4 வந்து கேட்டாங்க, 26ன்றான், என்கிட்ட 25 தான். ஏன்னா என்ன பண்ணுறது, என் இது இருக்குது பார்த்தீங்களா, என் யூடியூப் காசு வரது ஃபுல்லுத்தே வச்சு வாங்கிடலான்ட்டுக்கிறேன். எங்கள் அண்ணன் ஒரு காசு கொடுப்பான், இது வச்சு வாங்கிடலான்ட்டுக்கிறேன். இப்போ அவனும் யூஸ் பண்ணுவான், நானும் யூஸ் பண்ணுவேன். அது வாங்கிட்டேன்னா கொஞ்சம் ஓகே தான். ஏன்னா போகிற காசும் நம்ம இது பண்ணோம், கால்குலேட் பண்ணோம். இப்போ நாங்கள் திருச்சிராப்பள்ளியில் போய்ட்டு நான் தான் செக் பண்ணோம். அதுவும் வெள்ளிக்கிழமை நைட்டு ஏறினா தான் நம்ம அங்கே போய்ட்டு வாங்கின்னு வர முடியும். போய் காலையில் போய்ட்டு இறங்கிட்டாலும், காலையில் போய்ட்டு இறங்கிட்டு ரிட்டர்ன் பார்த்துட்டு நைட்டு செக் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். நைட்டு வந்து இறங்கிடுவேன். அதுதான் பிளான் பண்ணேன். பார்க்கலாம். நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், ரிசர்வ்டு அன்ரிசர்வ்ட்லேயே போவேன். நண்பர்களே, இதுக்குள்ளே தான் ஏதோ ரைட்டு மாரி காட்டுது. இதுவா, இதுக்குள்ளே தான் அங்கே ஹரிசான்ட்டு ஏதோ இருக்குது. ஹரிசான் இதுக்குள்ளே யாருன்னா வந்துக்கிறீங்களா? இது எது அந்த இதுங்க, விண்மில்லு ரக்கெல்லாம் இருக்கும் பாருங்க, அதுக்குங்க. இதுக்குள்ளே போத்தே கஷ்டம் போலியா. நான் போட்டார்ண்ணா தெரியுது பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே தானா? அதேதானா? செகண்ட் லெஃப்டா? போயிட்டு 7 கம்பெனி இருக்குல்ல,
7B இருக்குதுல்ல, ஆ 7Aன்னு இருக்கும். ஆ இதே ஒரு பிளாக் போர்டு ஒன்று இருக்கும், சைடில் இருக்கும். ஆ ரைட்டாக போய்ட்டு ஃபஸ்ட்டு கட்டிங் விட்டுரு, ஆ ரெண்டாவது கட்டிங்க லாஸ்ட்டு சார். சரிங்கண்ணா. கொலை ஒன்று புதுசாக கொலை ஒன்று கட்டுறாங்க, அது திரும்ப ஒன்று லாஸ்ட்டு கம்பெனி சார். ஓகேண்ணா. நேராக போய் கட்டுக்கு நேராக போ. சரிண்ணா. அதுதாங்க, இதுக்குள்ளே வந்துட்டேன். இதுக்குள்ளே வந்துக்கிறீங்களா யாருண்ணா? 7B அவரே லொக்கேஷன் போட்டுக்கிறாரு. ஆட்டோ கிளிக்கர் ஆன்லேயே விட அஜித்து ஆர்டர் அடிக்காதுன்னு நினைக்கிறேங்க. இதுக்குள்ளே ஆனில் போட்டேன். அது தாண்டினா ரைட்டை தாண்டினே ஒரு உள்ளுக்குள்ளே அண்ணா இங்கே சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் பார்த்தீங்களா? ஹலோ அண்ணா, லொக்கேஷன் வந்துட்டு அந்த கிறிஸ்டாண்டு இருக்கு பின்னாடி. செக்யூரிட்டி இங்கே இல்லையா? ஆமாம், அதுக்கு கேட்டாண்ட, அது பெரிய செட்ராண்ட. ஆ நண்பர்களே, இந்த ஆர்டருக்கு கஸ்டமர் கையில் எவ்வளோ வாங்குற மாரி இருந்துச்சுன்னு வச்சுங்க பார்த்துங்களா. 800 போட்டு விட்டார். 771 29 டிப்ஸு போட்டு விட்டுக்கிறாங்க. 850 கேட்டேன், மாட்டேன்ட்டானுங்க. என்ன தப்பு பண்ணுறது? சரி பரவாயில்ல, இங்கேருந்து சிக்னல் டவரை கிடைக்க மாட்டுது. பரவாயில்ல, என்ன ஆர்டர் வந்துச்சுன்னா பார்க்குறேன். ஆட்டோ கிளிக்கர் ஆன்லேயே போட்டு போகிறேன், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த வழியே போய்டுவோம். நண்பர்களே கரெக்டாக இப்போ பேசினே வந்தேன் ஜேபிள் ப்ரோ கிட்ட. சுங்காச்சத்திரம் போகலாமா தலை, இருங்காட்டுக்கோட்டை சைடே போயிடலாமா தலை, 20 கிலோமீட்டர் காட்டுது, இந்த பக்கம் 15 கிலோமீட்டர் காட்டுதுன்னு சொல்லி பேசியிருந்தேன். பார்த்தா கரெக்டாக இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, அம்பத்தூர் எடுத்துட்டேன். 444 ரூபா. ஆனால் பிக்கப்பு தான் 4.4 கிலோமீட்ரு. இந்தமாரி லாங் வந்தாலே 4 கிலோமீட்ரு லாங்காக தான் போடுவாங்க ஆர்டருக்கு. அதுமாரி யோசிக்காதீங்க. ஆர்டர் வந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம தப்பிச்சா போதுன்ற மாரி எண்ணத்தில் ஆர்டர் எடுங்க. அப்போ தான் இங்கே பொழைச்சிக்க முடியும். இப்போ இந்த 4 கிலோமீட்ரு எனக்கு அங்கே கும்மிடிப்பூண்லேருந்து 11 கிலோமீட்ரு, நான் ஹையஸ்ட்டு 11 கிலோமீட்ரு. அது சர்வீஸ் ரோடு இல்லைன்னா அந்த 11 கிலோமீட்டர் நம்ம போகிற மாரி தான் இருக்கும். அமௌண்ட்டு அந்த இது நம்ம எக்ஸ்ட்ரா பேசிக்கலாம், எடுத்துகிட்டு கூட. ஆர்டர் எடுக்காமல் யோசிக்காதீங்க. ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம வேணால் எவ்வளோ வேணால் யோசிக்கலாம். கால் பண்ணிவிட்டு இதுமாரி இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசுக்குன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு ட்ரை தான். இப்போ வந்துட்டு போகிறத விட நம்ம எடுக்காமலே பின்னாடி யோசிப்போம், ஆர்டரை விட்டுட்டு. அதுக்கடுத்து ஆர்டரை போடலையடா, தெரியாமல் நம்ம அதையே எடுத்துருப்பான். இது நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பீங்க. அந்த ஆர்டரை விட்டுட்டு அதுக்கடுத்து ஆர்டரே போட மாட்டாங்க. நம்ம அந்த ஆர்டரை எடுத்துன்னு போயிருக்கலாமேடா அப்படிலாம் யோசிக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. நான் யோசிக்கிறேன் பர்சனலாக. இப்போ இது நிறைய பேர் கனெக்ட் பண்ணி பார்த்துப்பீங்க அவங்க உங்களுக்குள்ள. என்னங்க சரியாகுது ஏரியாவா பச்சை பசேல்னு? அது அங்கேயே நின்று அங்கேயே என்ட்ரி போட்டிருப்பேன். அது இல்லை. ஓகே நான் அப்படியே இருந்தால் என்ட்ரி போட்டிருப்பேண்ணா. நான் எத்தனை சொல்கிறீங்க நண்பர்களே, இந்த பாட்சு தான். இதுக்குள்ளே நம்மளுக்கு எடுக்கிறதுக்குள்ளே போதும் நான் இதுங்க. அங்கே மொத்தம் 4 பேர்கிட்ட சைன் வாங்குறானுங்க. 4 பேர் இங்கே பில்லு இதை கொடுத்துட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே போதும் விட்டா சாமி போதும்டான்னு ஆயிடுச்சு. நான் என்னன்னா எங்கள் அம்மாவை கூப்பிடணுன்ற ஒரு எண்ணம். இவங்க கரெக்டாக வந்தோடனே ஒரு 2 நிமிஷத்தில் இதுனா ஓகே ஸ்டோருக்கு போகுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகிடும். அண்ணா நன்றி. நன்றிண்ணா, பார்த்து போங்கன்றாரு. என்னங்க இன்னைக்கு ஒரே பெட்ரோல் போட்டுக்கலாம் பரவாயில்ல, பில்லே எப்படி நசிக்கிட்டேன் பாருங்க. அதுதாங்க, இதுக்குள்ளே போயிட்டு வாங்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. போனங்க போயிட்டு அவங்க
போயிட்டு அவங்க ஒருத்தவங்கள பார்க்க சொன்னாங்க, அவங்க இன்னொருத்தவங்கள பார்த்தாங்க. அதுக்கடுத்து பொருளை காட்டினாங்க. பொருள் இதாகிட்டு இதுதான் பில்லுன்ட்டு மேனுவல் பில்லு போட்டு கையில் போட்டு எழுதுறாங்க, என்ன மாடல் என்ன இதுன்ட்டு. அந்த ஸ்க்ரூ கம்பெனியில் ஸ்க்ரூ போல்ட்டு அந்த கம்பெனி. இப்போ வேண்டா நான் வீட்டு பக்கமாக ஆர்டர் விழுந்துக்குதே. வீட்டு பக்கம்லாம் இல்லை, அம்பத்தூர். ஏதோ சும்மா போகிறதுக்கு இந்த ஒரு 400ரூபா நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். சேஃப் கார்டு பண்ணோம். நான் இதுமாரில இருந்தால் குளிக்கலாம். எங்கே இப்போ ஆர்டர் இருக்குதே, அதனால எந்த இடத்த பார்த்தாலும் குளிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு அதுமாரி இறங்கி குளித்தா ஜாலியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்ல மறந்தேன். மீட்டப்புன்னு சொல்லக்கூடாது, இதுமாரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எங்கேயாவது சென்னைக்குள்ளேயே எங்கேயாவது குரூப்பாக எல்லாம் அந்த ரேப்பிடோ போட்டோர் ஓட்டுறவங்க, குரூப்பில் இருக்கிறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கேங்காக எதுனா இது பண்ணலாமா, பேசலாமா, இல்லைன்னா அவங்கவுங்க கஷ்டத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட வீடியோவில் இது பண்ணி போடுவேன். நம்ம ஆல்ரெடி ட்ரிப்பு இதுமாரி தான் சொல்லியிருப்பேன். அதேமாரி இல்லை இந்த இதுவும் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், அதுமாரி ஒன்று ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்மளோட கஷ்டத்தை ஒரு வீடியோவாக எடுத்து கூட நம்ம போடலாம். உங்களோட கஷ்டம் வேணா, நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்கன்ட்டு நீங்கள் வெளில சொல்லாத வரைக்கும் நம்மளுக்கு இது தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. நீங்கள் சொல்கிறத அது நான் அதை காசாக்க பார்க்குறேன்னா, வியூஸுக்கோசரம் பேசுகிறேன்னா அப்படின்னா கூட நான் மானிட்டேஷன் கூட இந்த ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். அதில் வர எனக்கு காசு கூட எனக்கு தேவையில்லை. சும்மா அப்படி நினைக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க நம்மளுக்கு. நான் அந்த வீடியோ போடுறேன்னா அதுக்கு மானிட்டேஷனை கூட நான் ஆஃப் பண்ணிட்டு போடுறேன். எனக்கு அதுலேருந்து வர காசு கூட தேவையில்லை. உங்களுக்கு அதுமாரி பண்ணலாமா? நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல கேங் ஆகிட்டு நீங்கள் ஒரு நாள் ஆர்டர் ஓட்டிட்டு கூட இந்த நாள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எல்லோரும் ஓகேன்னா சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு. இப்போ நான் சும்மா மெரினா பீச்சுன்னு சொல்கிறேன். மெரினா பீச்சுனா அழகாக ஈவினிங் போல் 5 மணிக்கு ஓட்டிட்டு வந்துட்டு எல்லோரும் மெரினா பீச்சில் உக்காந்து கொஞ்ச நேரம் பேசி உங்களோட ப்ராப்ளம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே கேங்காக உக்காந்து ஃப்ரைட் ரைஸ் கடை ஒன்று இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கடை நிறைய இருக்கும், ஒன்று இருக்காது, நிறைய இருக்கும். அந்த கடையில் உக்காந்து அழகாக பீச்சு, அந்த மெரினா பீச்சு மண்ணில் வச்சுட்டு போட்டு அழகாக உக்காந்திக்கின்னு பீச்சை பார்த்துன்னு சாப்பிட்ற ஒரு இது இருக்குது. இப்போ நான் ஏன்னு சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருக்கிறானுங்க. எப்போயாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படி தான் போய்ட்டு மெரினா பீச்சில் போய்ட்டு உக்காந்திக்கின்னு அதுமாரி பெட்ஷீட்டை போட்டுன்னு ஒரு சில்லி சிக்கனு 1/2 ஃப்ரைட் ரைஸு வாங்கி சாப்பிடுவோம். அப்படியே பேசின்னு அது டைம் போட்டு 1 ஹவர் மேலே ஆகும். அது 1/2 தான் ஃப்ரைட் ரைஸ், அதை சீக்கிரமாக சாப்பிட்றலாம். ஆனால் அது பசங்க கூட பேசிக்கினே அந்த கதையை பேசிக்கின்னு சாப்பிட்றதுல ஒரு தனியான ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். சரி, நீங்கள் அதுமாரி ஓகேன்னா சொல்லுங்கள். அதுமாரி எல்லோரும் ஒரே கேங்காக இதுவாகிட்டு சாப்பிடலாம் குரூப்பாக. அப்படியா? நல்ல வேலை, நான் வேறு குத்துட்டு போனோண்ணா, சேட்பட்டு போனோம். பேமெண்ட் யாருண்ணா? இந்தாங்க, ஸ்கேனர் காட்டா க்ளோஸ் பண்ணி. எனக்கு அர்ஜென்ட்டுண்ணா. நான் நல்ல வேலை இந்த பக்கம் போட்டது தான். அங்கேருந்து வீட்டுக்கு வரணும். இப்போ நான் எக்மூர் போனோம், அங்கேருந்து நீங்கள் போட்டதே எனக்கு நல்ல விஷயம். கரெக்டாக வருது, அடிக்குது. அம்பத்தூரா தெய்வமே, எத்தனை வந்துட்டேன். சரிண்ணா, நன்றிண்ணா. சரிங்க, இது ஒரு டைம் காட்டுது. நம்ம அந்த டைம்லேருந்து போவோமான்னு தெரில, பார்த்துக்கலாம் வாங்க. நண்பர்களே, லாஸ்ட்டாக எடுத்தது இதுவாகிடுச்சானே ரெக்கார்ட் ஆகிடுச்சானே தெரிலங்க. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த ஆர்டருக்கு ஒரு 444 அவங்க 465 கொடுத்தாங்க. 20 ரூபா கிட்ட டிப்ஸு. 390 அந்த ஆர்டர் அமௌண்ட்டு 390 ப்ளஸ் ஒரு 421 ரூபா டிப்ஸு ப்ளஸ் அவன் ஒருத்தன் ஆன்லைன் பேமெண்ட் ஆர்டர் கொடுத்தான்ல, அது எவ்வளோ வந்துச்சுங்க. அவன் இது கொடுத்தான் எனக்கு, இதுக்கு கமிஷன் போக எவ்வளோ, ஒரு 29 ரூபா டிப்ஸு கொடுத்தாரா. 29 ரூபா டிப்ஸு கொடுத்தாரு. 29 ரூபா டிப்ஸு 440 ரூபா ஞாபகம் வச்சுங்க. 796 ரூபாயில்
ரூபாயில் மைனஸ் 12% போனால் 700 ரூபா ப்ளஸ் 440 ப்ளஸ் இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வந்தோமா. அந்த ஆர்டர் இருங்க, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இதில் ஒரு ஆர்டர் எடுத்தேன், 300 ஆர்டர் எடுத்தேன்னா அது 240 அவர் 52 ரூபா கிட்ட டிப்ஸு கொடுத்தாருங்க. பெட்ரோல் போட்டேங்க, ஒரு 220 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். 220 பெட்ரோலு. நீங்கள் டோட்டல் எண்ணி பார்த்தீங்கன்னா 1212. வெறும் போட்டுறது தான் 3 ஆர்டர் தான் எடுத்தேன். ஓகே தான், நல்ல டீல் தான் இன்றைக்கும். எப்படி சொல்கிறது, இதுவே வராதுன்னு நினச்சேன். நல்ல வேலை அந்த 51 ஆர்டர் அச்சிச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:58. இன்னும் அம்மா கூட்டின்னு போகிறேன். ஏன் இப்போ வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு தான் பண்ணலான்னு நினச்சேன். அவ்வளோ அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சானே தெரில. அதனால தான் இப்போயே சொல்லிடலாம், அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சான்னு தெரில. ஏன்னா இப்போ எடுத்து பார்க்கும்போது பேட்ரி லோன்னு காட்டுது. அப்போனா அது வீடியோ எடுத்துனுக்கும் போது ஆஃப் ஆகிருந்துச்சின்னு வச்சுங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்காது. அது இதுவாகிட்ருக்கும், பாதியில் கட் ஆகிட்ருக்கும். எடுக்காமல் போயிருந்தாலும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக அது ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கட் ஆகிருந்துச்சின்னா பிரச்சனை கிடையாது. அது ஃபுல் எடுத்த வீடியோவே கேன்சல் ஆகிருந்துச்சின்னா வெறுப்பு. அதுதான் என்னன்னு தெரில, பார்ப்போம். சரிங்களா?